ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான பொங்கலும் வெண்பொங்கல் அப்புறம் சாம்பாரும் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி டக்குன்னு செஞ்சிடலான்னு பார்த்தலாம். இது சூப்பராக இருந்துச்சு இந்த பிரேக்ஃபாஸ்ட். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி தான் போட போகிறேன், ஒரு பெரிய டம்ளரில். அதனால் இந்த 1 டம்ளர் அரிசினா இதில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் அந்த இது 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டுட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஃபுல்லாமே நம்ம 1 டம்ளர் ஃபில் பண்ணிடலாம் பச்சரிசி போட்டு. நீங்கள் வேறு அரிசி செய்கிறதுனாலும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போயுமே பச்சரிசியில் தான் செய்வோம். இப்போ 1 டம்ளர் போட்டு கரெக்டாக 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி கழுவினா மட்டும் போதும் நம்ம இது செய்கிறதுக்கு. அப்புறமா இது பொங்கல் தாளிக்கிறதுக்கு நான் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு பாருங்கள். ஒரு முந்திரி பருப்பு இருந்தால் ஒரு 2-3, அப்புறம் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் கறிவேப்பிலை, நெய். இதில் இஞ்சி பச்சை மிளகாலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணுங்கள். நாங்கள் எதுவுமே ஆட் பண்ணல, இந்த ப்ளைனான பொங்கல் தான் செஞ்சோம். இப்போ ஒரு குக்கர் வச்சு ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். இல்லை உங்களுக்கு நெய் பிடிக்கல, வேறு தேங்காய் எண்ணெய் வேறு ஏதாச்சும் தான் செய்வீங்க, மேலாக மட்டும் நெய் ஊற்றிக்கிறேன்னா அப்படியே செஞ்சுக்கலாம். அப்புறம் நெய் காஞ்சோன்னே அந்த 4 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த சேர்த்துக்கோங்க. அதை போட்டுட்டு கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லை இதில் வேறு இஞ்சி பச்சை மிளகா சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு வேணாம், அதனால் சேர்க்கல. அப்புறம் அது வறுத்தோடனே நம்ம மிளகும் சீரகமும் சேர்த்து கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சோடனே நம்ம இதுக்கு 1 டம்ளருக்கு எப்போயுமே 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். ஆனால் இது கொஞ்சம் குலைவாக வரணுங்கிறதுனால நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை ஒரு 3 தாட்டி நல்லா கழுவிட்டு நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஊற வைக்கணும்னு கூட தேவையில்லை. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு நம்ம சாம்பாருக்கான ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். இதை சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். சாம்பார் செய்தால் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும். இது விசில் வர இதில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு சட்டி வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு அப்புறம் நான் பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன், அந்த சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சாம்பார் வெங்காயம் சின்னது இருக்குல்ல, அதை முழுசாக போடுறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோம். இது போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது லைட்டாக வதங்கினாலே போதும். இது ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது குக்காக ஆகிற டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் லேசாக வதங்கினோடனே நம்ம காயெல்லாம் கட் பண்ணியிருக்கோம். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய். இது ஒரு 1/4 கிலோ காய் நம்ம சேர்க்குறோம். இதெல்லாம் கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். அந்த இதை சேர்த்து அந்த எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம இதுக்கு காரத்துக்கு தனி மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், இந்த 3ம் சேர்த்து அந்த எண்ணெயிலே மறுபடியும் வதக்கிக்கோங்க. இல்லை இந்த பொடியெல்லாம் பிடிக்காது, நாங்கள் சாம்பார் தூள் தான் போடுவோம்னா நீங்கள் அந்த சாம்பார் தூளும் போட்டுக்கோங்க. இது போட்டு வச்சாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த காய் வேகிறதுக்கு அளவாக 1 டம்ளர் தண்ணினா 1 டம்ளர் தண்ணி நீங்கள் ஊற்றி ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இது வெந்தாச்சு. நம்ம குக்கர் விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். நம்மளோட பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா குலைவாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிடும்போது. அதுக்காண்டி தான் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணியிருக்கேன். நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ பொங்கல் ரெடி. அடுத்து சாம்பாருக்கு நம்ம அரைச்சி ஊற்றணும்ல, அதுக்கு சீரகம் ஒரு இதில் போட்டுக்கோங்க. புளி கரைச்சி ஊற்றணுன்னா ஊற்றிக்கோங்க. ஆனால் நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் நாளாக அரைச்சிட்டேன். அப்புறம் தேங்காய் பூ கொஞ்சோன்னு போட்டு இந்த 3 மட்டும் நம்ம அரைச்சி வச்சுக்குவோம். பருப்பை ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம் குக்கரில் விசில் வச்சு. இதை அரைச்சி எடுத்துருக்கலாம். நம்ம காயெல்லாம் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெந்திருக்கு. நல்லா குக்காகி வந்துருச்சு நம்ம காயெல்லாம். நம்ம பருப்பு அதெல்லாம் ஏற்கனவே முதல்ல நான் வேக வச்சுட்டேன். அந்த பருப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா காய் வெந்த பின்னாடி புளியும் அந்த தேங்காய் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாலும் அந்த இது சேர்த்துக்கோங்க. காய் வேகாமல் இருந்துச்சுன்னா அந்த புளி அதெல்லாம் ஊற்றாமல் கொஞ்சம் காய் வெந்த பின்னாடி ஊற்றுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அந்த எவ்வளோ லிக்விட் வேணுமோ உங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துவிட்டு நல்லா கிளறிட்டு உப்பு காரம் அதெல்லாம் செக் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது சூப்பராக இருந்துச்சு இந்த சாம்பார். நீங்கள் உண்மையிலே வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனால எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். பொங்கலுக்கு இந்த சாம்பாரை நீங்கள் இட்லி தோசை எதுக்கு வேணால் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மேலாக நம்ம மல்லித்தூள் மட்டும் தூவிக்கலாம். நம்மளோட பொங்கலும் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் எங்களை டெவலப் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். பாய்.